ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி இந்த வசனங்களை கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உங்கள் கரங்கள் கிருபைகள் ஆண்டவரே பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். ஆண்டவருடைய நன்மைகள் பிள்ளைகள் மேல் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களோடு பேசுகிற தேவன். உங்கள் கரங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் புதிய வார்த்தைகளை கட்டளையிடுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் இந்த பலன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வெளிப்படட்டும். கர்த்தாவே, நீர் பேசுகிறவர் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய மகிமையின் கரங்கள் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. குடிவந்திர யாவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவாராக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தேவனுடைய பலன். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு பலன் கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் நிறைய காரியத்தை ஜெயம் எடுக்க, நிறைய காரியத்தில் வெற்றி பெற அவனுக்கு அது என்னவா இருக்குது? கூடுமோ. அந்த காரியத்தை கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுறாரு? வாய்க்கை செய்கிறார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்குற காரியங்கள் என்ன பண்ணாது? நடக்காதது போல் இருக்கும். சில வேளைகளில் கவலைப்பட்டுரும். இந்த காரியத்துக்கு இவ்வளோ ஜெபம் பண்ணோம், இவ்வளோ எதிர்பார்த்தா என்ன பண்ணலை? நடக்கலை. ஒரு மனிதன் முதலாவது தேவனுடைய பலன்ல அவன் நிரப்பப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய பலன், அதான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. முதல்ல தேவ பலன்ல நாம் பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த பலன் வராம நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அது நமக்கு என்னவா காணப்படாதுன்னா ஜெயத்தை பார்க்க முடியாது. ஒரு மனிதனுக்கு தேவ பலன் மிக மிக என்னவா இருக்குது? அவசியமா இருக்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வருகிற காரியமும், தோல்வி எனக்கு இருக்கு, இல்லை நான் ஜெயிக்க முடியாதுங்கிற காரியமும் எது அப்படின்னா நம்முடைய பலகீனம், நம்முடைய பயம். இது ரெண்டும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் பொழுது அவனால் என்ன பண்ண முடியாது? ஜெயம் கொள்ள முடியாது. அவனால் என்ன பண்ண முடியாது? மாற்றத்தை பார்க்க முடியாது. பவுல் சொல்றாரு, அதனால தான் கிறிஸ்து என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறார். கிறிஸ்து என்ன பலப்படுத்துகிறார்? இந்த கிறிஸ்துவின் பலன் எப்படி இருக்கும்? இந்த கிறிஸ்துவின் பலன் ஒரு மனிதனுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும்? என்ன மாற்றங்களை அவன் சுதந்திரிக்கிறவனாய், அவன் பெற்றுக்கொள்ளுகிறவனாய் காணப்படுவான். அப்போ நல்லா கவனிக்கணும், கிறிஸ்துவின் பலன் நமக்கு என்னவா இருக்குது? அவசியமா இருக்குது. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் பலன். என்னை பலப்படுத்துகிற இந்த கிறிஸ்துவின் பலன் எப்படியெல்லாம் இருந்துச்சு? பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு ஒரு இடத்துல வந்திருக்கிறார். அவர் அந்த படகுல ஏறி அவர்களோடு போகிறார். ஆழமான இடத்துல போய் என்ன பண்ணு? உன் வலையை போடு. அந்த இடத்துல சொன்ன உடனே அவனுக்கு வலை கிழிகிற அளவுக்கு அந்த வலை நிரம்பத்தக்கதாக, படகு 2 படகு நிரம்பத்தக்கதாக திரளான மீன்கள். அப்போ தேவ பலன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. ஒரு மனிதனை தோல்வியிலிருந்து மாற்றும். கிறிஸ்துவின் பலன் ஒரு மனிதனுக்குள்ள கிடைக்கும் பொழுது, பேதுரு பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவை கூடயே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அங்கே நிறைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார். அப்போ நல்ல கவனிங்க, நம்ம இயேசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஏன் இயேசுவோடு பயணிக்கிற, இல்லை இயேசுவோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையில் குறைவுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். எப்போ ஒரு மனிதன் இயேசுவின் பலத்தில் இல்லாமல் அவன் மந்தமாய் காணப்படுகிறானோ அவனால் ஜெயம் கொள்ளவே முடியாது. அதனால தான் பவுல் சொல்கிறார், எனக்கு கிறிஸ்துவின் பலன் என்ன பண்ணியிருக்கு? அதனால் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்? செய்வேன். அப்போது கிறிஸ்துவின் பலன் ஒரு மனிதனுக்கு வருவதற்கு அவன் என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். அந்த இடத்துல பாருங்கள், திரளான மீன்களை கொண்டு வந்து படகை நிரப்ப கிறிஸ்துவுக்கு பலன் உண்டு. அடுத்தாப்புல பாருங்கள், 38 வருடமாக ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? வியாதியின் உச்சத்தில் இருக்கிறான், வியாதியின் படுக்கையில் இருக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு? இந்த படுக்கையை விட்டு எழுந்து போ. அவன் உடனே சொல்கிறான், இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லைன்னா நான் போகிறக்குள்ள யாராவது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா. 38 வருஷமாய் தனிமைப்படுத்தப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு மனிதன். ஆண்டவர் ஒருவேளை அவன் என்ன நினச்சிருக்கலாம்? நாளைக்கு காலையில் விடிய காலம் இருந்து இவர் என்ன பண்ணுவார்? கொண்டு போய் விடுவார். ஆண்டவர் சொன்னார், அவ்வளோ நேரம்லாம் நீ வெயிட் பண்ண வேண்டாம், இப்போமே என்ன பண்ணு? எழுந்து போ. நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்குள்ளே வரும் பொழுது சில இடங்களில் ரொம்ப நாளாக காத்திருக்கிற காரியத்தை கண் இமைக்கும் நேரத்தில் நமக்கு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. அப்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தான் அந்த கிறிஸ்துவின் பலன். அந்த கிறிஸ்துவின் பலன் எங்கே வருகிறதோ அவன் சோர்வடையாதபடி தன்னுடைய ஜெயத்தை சுதந்திரிக்க அவன் எப்படி இருக்கிறான்?
ஆசீர்வதிக்கப்பட, அந்த நன்மையை அவன் பெற்றுக்கொள்ள அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அப்போ கவனிச்சு பாருங்க, நாம் இந்த கிறிஸ்துவின் பலனை சுதந்திரிக்க எப்பொழுது கிறிஸ்துவின் பலன் வருகிறது? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 165, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. அப்போ மிகுந்த சமாதானங்கிறதே வாழ்க்கையில ஒரு பலனுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ மிகுந்த சமாதானம் வசனத்துக்குள்ள இருக்குதான். அவருடைய வசனத்தை நேசித்து வாசிக்கிறவனுக்குள்ள அவ்வளோ பெரிய சமாதானம் இருக்கு, அவ்வளோ பெரிய சமாதானம். நமக்கு சில வேளைகளில் பண நெருக்கம் வரும் பொழுதும் அழ ஆரம்பிச்சிருவோம். சில வேளைகளில் மனிதர்கள் நம்மளை அப்படியே ஒதுக்கும் பொழுதும் அழ ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அவர்கள் செய்கிற காரியங்கள் நமக்கு மிகுந்த துக்கத்தை உண்டு பண்ணும். அந்த காரியம் வரும் பொழுது அதான் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வேதத்தை நேசிக்கிறவனுக்கு என்ன உண்டாகும் தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை மாற்ற முடியும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும், கர்த்தர் எனக்கு நன்மையானது என்ன பண்ணுவார், செய்வார். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எப்போ உண்டாகும்? ஒரு மனிதன் அந்த வேதத்தை அதிகமாய் பின்பற்றும் பொழுது. அப்போ இங்கே இருக்கிற உங்களை கவனித்து பாருங்க, நீங்கள் எவ்வளோ வேளையில் இந்த இயேசுவின் வசனம், அதனால தான் வசனங்கிறது சாதாரணம் இல்லைங்க. ஒரு மனிதன் செவுத்துல பார்க்குறான், ஒரு வசனம் போட்டிருக்கு, நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பார். பார்க்காத ஒரு வசனம் தான், ஆனால் அது ஒரு மனிதன் ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்கு தான் பேசினார்னு சொல்லும் பொழுது, அது அவனுக்குள்ளே வரும் பொழுது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை முதலாவது அவன் கவலையை மாற்றும். அவனுக்கு எதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறானோ அதுக்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிடுவார், ஆசீர்வாதத்தை தந்துடுவார். அவன் ஏதோ ஒரு பாவத்தில் இருந்தா நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ங்கிற அந்த வார்த்தை அவன் பாவத்தை மாற்றும். பாவம் இல்லாத ஒரு சுத்த பரிசுத்தமான அவனை என்ன பண்ணும், உருவாக்கும். அதுல பிரயாசப்பட அவனை என்ன பண்ணும், தூண்டும். வசனம் அவனை கொஞ்சம் கொஞ்சமா அவனை என்ன பண்ணும், மாற்றத்துக்கு ஆயத்தப்படுத்தும். அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த வசனத்துல எவ்வளோ பலன் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த வசனத்துக்குள்ள அவ்வளோ ஒரு பெரிய பலன் என்ன பண்ணியிருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு இந்த வசனம், அதான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இயேசு எப்படி வந்து பலன் கொடுத்தாரு? டெய்லி அவர் வந்து பவுலே நான் உன்னை இன்னைக்கு பலப்படுத்துறேன், கொஞ்ச நேரம் இரு, உன் மேல கை வச்சு, அப்படியெல்லாம் இல்லை. தேவ வசனம், அவர் அந்த வார்த்தை கேட்க கேட்க அவர் எப்படி இருக்கிறாரு, பலனடைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தில் அறிக்கை இடுகிறார். அவருடைய பிரசங்கம், அவர் சொல்றார், 3 முறை மன்றாடினேன். ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு என்ன பண்ணும், போதும், ரைட், நான் போயிட்டே இருக்கிறேன், இந்த கிருபை என்ன பண்ணுது, தாங்குது. அப்ப இங்க இருக்கிற எத்தனை பேர் இன்னைக்கு கவலையோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் சொன்னாரு, இவர்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, நான் உன்னை என்ன பண்ணல, மறந்து போகலை, நான் ஒன்று என்ன பண்ணலை, மறந்து போகலை. ஒரு காரியத்தை ரொம்ப பிரயாசப்படுத்துகிறோம், ஒருத்தர் மேலே ரொம்ப அன்பு காட்டுறோம், அவங்க நம்மளை வெறுக்கும் பொழுது, அவங்க நம்மளை அலட்சியப்படுத்தும் பொழுது இருதயம் அப்படியே உடஞ்சிரும். எவ்வளோ அன்பு வச்சுருந்தோம், எவ்வளோ நேசித்தோம்ல, எவ்வளோ நம்பணும்ல, நம்மளை அப்படியே உடைச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் கவனித்து பாருங்கள், இவர் எல்லாத்தையும் காட்டிலும் இயேசு நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். ஏசு எந்த இடத்துலையும் நம்ம இருதயத்தை உடைக்கிறதில்ல, காயப்படுத்துறதில்ல. அவர் நம்மளை பலப்படுத்துகிறார், காயத்தோடு இருக்கிறவங்கள காயம் கட்டுகிறார். அப்போ இந்த இயேசுவை எவ்வளோ நம்ம எதிர்பார்க்கிறவங்களா, பேசுகிறவர்களா, அவரோட இன்னும் உறவு கொள்ளுகிறவராக இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தாய் தான் பிள்ளைய மறந்தாலும் நான் ஒன்று என்ன பண்ணுறதில்ல, மறக்கிறதில்ல. ஆகார்ட்ட சொல்லும் பொழுது சொல்கிறார், பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார், பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அப்போ கவனிங்க, நாம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நமக்கு அவருடைய பலன் தருவார். என் இயேசு நல்லவர்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு அற்புதம் செஞ்சார், நல்லவர். எரிகோ கோட்டையை தகர்த்தார்னு நல்லவர் சொல்றது எரிகோ கோட்டையை என்னைக்கோ ஒரு காலங்களில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அன்றைக்கு அவர், அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் என் வாழ்க்கையில பாடுகளாய் வருகிற எரிகோவை தகர்க்க என் இயேசு வல்லமை உள்ளவர். இயேசு எப்படிப்பட்டவர்? அப்போ கவனிச்சு பாருங்க, நமக்கு சில வேளைகளில் சில நபர்கள் சொல்லுகிற காரியங்கள் நம்ம பலனை குன்றி போக பண்ணும், மனமுடைந்து போக பண்ணும், நம்மளை துக்கப்படுத்தும். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஜெபமே பெரிய அழுகையாக தான் இருக்கும், அது ஜெபமாகவே இருக்காது, ஆண்டவரேன்னு தாங்கிற வார்த்தை தான் முதல்ல வரும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக கண்ணீராக இருக்கும். பைபிள் அன்னாளை குறித்து அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவள் ஜெபிக்க வந்த பொழுது எப்படி இருந்துச்சு தெரியுமா? இருதயத்தை ஊற்றினாள்.
இருதயத்தை ஊற்றினால்னா அவளுடைய கண்ணீர் அவ்வளோ பாரமாக இருந்திருக்கும், எவ்வளோ வேலையில் அவமானம் இருந்திருக்கும். யோசித்து பாருங்கள். ஒரு முறை விருதுநகர் பக்கத்தில் கோயில்பட்டி தாண்டி அந்த பக்கத்தில் ஒரு சபையில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்காக கடந்து போயிருந்தேன். அங்கே மீட்டிங் முடிஞ்ச உடனே ஜெபிக்க ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் சில வெளிப்பாடுகளை கொடுத்தாரு சொன்னேன். அவங்க அழுக அந்த சர்ச் அப்படியே திரும்பி என்னையே கவனித்து கொண்டிருந்தது. அந்த அளவுக்கு கதறினாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய கண்ணீர் என் காலில் விழுந்தது. அப்படியே நான் நவுண்டேன். அவங்கள்ட்ட விசாரித்தேன். எனக்கு 3 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. என்னால் இந்த வேதனை உள்ள வாழ்க்கையை தாங்க முடியல, இந்த அவமானத்தை என்னால் என்ன பண்ண முடியல, பொறுக்க முடியல, அவ்வளோ பாரமாக இருக்கிறேன். அப்போ கவனித்து பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை அதுதான். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை என்ன பண்ணுவேன், பலப்படுத்துவேன். ஆண்டவருடைய வார்த்தையை எவ்வளோக்குள்ள தேடி தேடி வாசிக்கிறோமோ அது உங்களுக்கு பலன் தருங்க. ஒரு மனிதன் உழைக்கிறது மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல, ஆண்டவரோடு இருக்கிற நல்ல உறவு கூட அவனுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எந்த நபர் ஆண்டவரை இறுக பிடித்து கொள்கிறானோ அது அவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம், அது அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல முதல்ல சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இன்னைக்கு அந்த கிறிஸ்துவுக்கு ஒரு கடமை இருக்கிறது, நம்மளை பலப்படுத்தணும், நம்மளை சமாதானத்தோடு. அவர் சிலுவைக்கு போனதே நாம் சமாதானப்படதான். அப்புறம் எப்படி அந்த சமாதானம் நமக்கு தராமல் இருப்பார்? அப்புறம் எப்படி அந்த சமாதானத்தை நமக்கு கட்டளையிடாமல் இருப்பார்? யோசித்து பாருங்க. அவர் சிலுவைக்கு போன ஒரு காரியமே என்னது? நமக்கு சமாதானம் உண்டு பண்ண, நமக்கு இருள் நீங்கும்படி அவர் ரத்தம் சிந்தினார். நம்முடைய பாவ இருள் நீங்கும்படி நமக்கு ரத்தம் சிந்தினார். அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில் இருளை வைப்பார்? நம்ம வாழ்க்கையில் எப்படி அந்த துக்கத்தை வைப்பார்? அப்போ அவர் துக்கத்தை மாற்றும்படியாய் அவர் நமக்கு பலன் தர ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி தான் ஜெபிக்கணும்? ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, நான் ரொம்ப நேரம் ஜெபிக்கணும், உங்கள் பலனை எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க. நான் ரொம்ப நேரம் உங்கள் சமூகத்தில் என்ன பண்ணணும், மன்றாடணும், எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபை தாங்க. நம்ம கேட்க கேட்க நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படும், நம்முடைய பாரங்கள் என்ன பண்ணும், மாறி போகும். அப்போ கவனித்து பாருங்க, இதுதான் கிறிஸ்துவின் பலன். எல்லாரும் கூட இருப்பாங்க, ஆனால் யாரும் இருதயத்துக்கு ஆறுதலாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கூட இருந்து பேசுவாங்க, ஆனால் நமக்கு என்ன பிடிக்குமோ அப்படி பேச மாட்டாங்க. சிலருடைய வார்த்தை நம்மளை நொறுக்கும். சிலர் நம்மளை பார்க்குறதே ஒரு பைத்தியக்காரனை போல பார்ப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எப்படி பார்ப்பார் தெரியுமா? நம்மளை ஞானவானா பார்க்குறாரு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஒருத்தன் பைத்தியக்காரன்னு சொல்லும் பொழுது தான் நான் உன்னை அறிவாளியாக மாற்ற பிரயாசப்படுகிறேன். உன்னை ஒருத்தன் ஆகாதவன் தள்ளும் பொழுது தான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக என்ன பண்ணுறேன், உயர்த்த விரும்புகிறேன். அப்போ கவனித்து பாருங்க, இந்த தேவன் எனக்கு எவ்வளோ பலன் தர ஆயத்தமாக இருக்கிறார். கொரிந்தியரில் அப்படி தான் போட்டிருக்கு, பலவான்களுக்கு முன்பாக தேவன் பலகீனரை தெரிந்து கொண்டார். சில வேளைகளில் நம்ம மனம் அப்படி தான் சொல்லும், உன்னால் எதையும் செய்ய முடியாது, நீ சாதிக்கிறதுக்கு வாழ்ந்து எண்ணத்துக்கு உன்னை மாத்திர அறிக்கிடணும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை உருவாக்கினதற்கு ஒரு முகாந்திரம் தெரியுமா? என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்க பார்க்கலாம். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மை தெரிந்து கொண்டதற்கு நிறைய சொல்லலாம். உனக்கு எதுவுமே வராதுப்பா, நீ என்னத்துக்கு, நீ பிறந்ததே வேஸ்ட். இயேசு சொன்னார், என் ஜனம் என் துதியை என்னை அதுக்காகவே படைச்சிருக்கிறார். ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாக முட்டாள்னு சொல்லப்படலாம், ஆனால் ஆண்டவர் என்ன பார்த்து சொல்கிறார், நான் அவரை துதிக்கிற ஒரு பாத்திரமாய், அவர் சொல்கிறார் துதிக்கிற ஒரு பாத்திரமாய், இந்த பாத்திரத்துக்கு அவர் சிலுவை சுமந்தார். என்ன ஒருத்தன் எதுக்கு லாக்கில்லைன்னு சொல்லும் பொழுது அவர் தன்னை தாழ்த்தினார். நான் கோமாளி, நான் எதுக்குமே லாக்கில்லைன்னு சொல்லும் பொழுது அவர் எனக்காக அந்த எருசலேம் வீதியில் பரியாசமாக சொல்லத்தக்காக, எல்லாரும் பரியாசம் பண்ணத்தக்கதாக இரத்தத்தோடு சிலுவை சுமந்தார். என்ன மாற்றுக்கு? இப்படிப்பட்ட தேவன் என் மேலே வச்சிருக்கிற பலன் எவ்வளோ பெருசு தெரியுமாங்க? அந்த வார்த்தை பைபிள் எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? லூக்கா 1வது அதிகாரத்தில், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை எனக்குங்க, இந்த வார்த்தை எனக்கு, இந்த அற்புதம் எனக்கு, இந்த ஆசீர்வாதம் எனக்கு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நன்மைகளை வைத்திருக்கிறார். அப்போ கவனிச்சு பாருங்க, யாராவது உங்களை கஷ்டப்படுத்தும் பொழுது
சும்மா அழாதீங்க, இயேசுகிட்ட போய் அழுங்க. யாராவது உங்களை குறை சொல்லும் பொழுது அந்த இடத்துல துக்கப்பட்டுறாதீங்க. இயேசுகிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன மாற்றுங்க. இயேசு எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருப்பாராம். எப்படி தெரியுமா? எத்தனை இடத்துல தலகுனிறக்கு உங்களை திட்டம் போடுறாங்களோ அந்த இடத்துலலாம் ஆண்டவர் கணக்கு எழுதி வச்சுருவார். இவனுக்கு முன்பாக அவனை என்ன பண்ணணும்? தலையை உயர்த்தணும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, முருகதாயை எப்படியாவது அவமானப்படுத்தி அவனை கொல்லணும். அவனுக்கு எதிரியாயிருக்கிற அவனுடைய திட்டத்தை ஆண்டவர் கவனிச்சிட்டாரு. அவனுக்கா நீ தூக்கு மேடை ரெடி பண்ற? ரைட். அவன் தூக்கு மேடை ரெடி பண்ண உடனே ராஜா சொல்றாரு, நான் ஒரு ஆளை கனம் பண்ண விரும்புறேன். ஓகே, அவனை எப்படி வைக்கணும்? அவன் வாயாலே சொல்றான், அவனை அப்படி கொண்டு போகணும், இப்படி கொண்டு போகணும், அப்படி வைக்கணும், இப்படி வைக்கணும். ரைட். நீ என்ன பண்ண? அந்த வாசல்ல ஒருத்தன் சலிச்சு அடிக்கிறமா உட்காந்துருப்பான்ல, அவனை தூக்கி வச்சு சுத்து. எப்படி? அவன் தான் ஒரு திட்டம் போட்டான் அவனை தொங்க விடணும்னு. அதே திட்டம் ரெடி பண்ணி முடிகிறக்குள்ள அவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ணு? யோசித்து பாருங்கள். உங்களை பலப்படுத்தவும் உங்களை உயர்த்தவும் கிறிஸ்து இயேசு இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்த கிறிஸ்து இயேசு இருக்கிறார். ஒரு நாள் சொல்லாதீங்க, என் வாழ்க்கை வேஸ்ட்டு, என் சூழ்நிலை வேஸ்ட்டு, எனக்கெல்லாம் என்ன வாழ்க்கை. எத்தனை மனிதர்கள் அப்படி பேசலாம். சிலர் உங்களை குற்றஞ்சாட்டலாம், சிலர் உங்களை வருத்தப்படுத்தலாம், சிலர் உங்களை வேதனைப்படுத்தலாம். ஆண்டவர் அப்படி வேதனைப்படுத்த விரும்புகிறவர் அல்ல. அவர் சொல்லுகிறது அப்படிதான். கொஞ்சத்தில் நீ உண்மையாயிரு, உன்னை அநேகத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதிபதியாய் அதிகாரியாய் நான் என்ன பண்ணுவேன்? வைப்பேன். அப்போ கவனித்து பாருங்க, கிறிஸ்துவின் பலன் எப்படி இருக்கு. அவன் ஒரு திட்டம் போட்டு அவன் ரெடி பண்ணான் இந்த தூக்கு மேடை, அவனை தொங்க விட்டார். காரணம் என்ன தெரியுமா? உங்களை ஒருவர் பைத்தியம் என்று சொல்லும் பொழுது அந்த நபருக்கு முன்பாக உங்களை ஞானவான் என்கிறதை நிரூபித்து காட்டுவார். அல்லேலூயா. என்னைக்கு அதை விசுவாசிங்க. இயேசு என்னை பலப்படுத்துவார், இயேசு என்னை பலப்படுத்துவார். அப்படிப்பட்டவர் தான் என்னை நேசிக்கிறார், அப்படிப்பட்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ ஒரு காலம் நீங்கள் கலங்கிறாதீங்க, ஒரு காலம் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்வியாக இருக்கு, என் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நான் தோல்வியை சந்திக்கிறேன்னு சொல்லாதீங்க. பைபிளில் ஒரு இடத்துல இருக்கு, யோபுடைய நண்பர்கள் சில வேளைகள் அவர் சொல்கிறார், நீ இப்படியெல்லாம் பாவம் பண்ணியிருப்ப, அதனால தான் உனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் உண்டாகும். அவர்கள் நல்லா இருக்கும் பொழுது உங்களை குற்றஞ்சாட்டுவாங்க. அவர்கள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் போல காட்சி அளிக்கப்படும். அவர்கள் நல்லா இருக்கிறதுனால உங்கள் கூட ஆண்டவர் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்க, நான் நல்லா இல்லைங்கிற வேளையில் நான் இயேசுவோட இருக்கிறேன்னா மட்டும்தான் இயேசு பார்ப்பார். அல்லேலூயா. நான் நல்லா இல்லை தான், என் வறுமை இருக்குது, என் சூழ்நிலையில் நிறைய பேர் குறை சொல்கிறாங்க. ஒரு முறை ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் ஆராதனை நடத்தணும். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, தொண்டெல்லாம் பிடிச்சி சத்தமே சரியாக வரல. என் மனசு சொல்லிச்சு, நல்லாவே நான் பாடலை ஏசப்பா, நான் ஆராதனை நல்லாவே பண்ணலை. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு இந்த குரலை கொடுத்தது நான் தான். இன்னொருத்தர் நல்லா பாடுறாருன்னா அந்த குரலை கொடுத்தது நான் தான். நல்லா பாடலைங்கிறக்காக உனக்கு ஃபெயிலும், அவன் நல்லா பாடினாங்கிறக்காக பாசம் இல்லை. அவனை விடது நீ தான் எனக்கு சிறப்பு. உன் குரல் என்னன்னு இருந்தா என்ன, நான் உன்னை என் ஜனமாக வைத்திருக்கிறேன், நீ என் துதியை சொல்லி வரணும். துதி எவ்வளோ அழகாக இருக்கிறது முக்கியம் இல்லை, ஸ்தோத்திரங்கிற வார்த்தை மாத்திரம்தான் என்னது முக்கியம். இன்னைக்கு நம்மளில் பல வேளைகள் என்ன நினைப்போம்னா, அழகாக பாடுனா, அழகாக வாசிச்சா, அப்படி இல்லைங்க. நீங்கள் இயேசுவுக்காக கைத்தட்டினால் கூட அவர் அதை ரசிப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் என் தேவன் யார் வெறுத்தாலும் அவர் வெறுக்காதவர், யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடாதவர். அவ்வளோ பாசத்தை இயேசு எம்எல் என்ன பண்ணியிருக்கிறார், வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, வசனத்தில் வளர உங்களை என்ன பண்ணுங்க. எப்படி ஒரு செடி வளர அதற்கேற்ற நல்ல தண்ணி, மேலிருந்து ஊற்றப்படுகிற மழை அதை இன்னும் அப்படியே மாற்றத்தை கொண்டு வருகிறதோ, அப்படி தாங்க
தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை நமக்குள்ளே வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை அதை என்ன பண்ணும், அழகுபடுத்தும், அதை ஆசீர்வதிக்கும். பைத்தியம்னு சொன்ன இடத்துல நம்மளை அறிவாளின்னு நிறுத்தும். நீ முடக்கப்பட்டவன் என்று சொன்ன இடத்துல நம்மளை ஒரு பலவான என்று நிறுத்தும். நான் ஆசீர்வாதமே இல்லாதவன் என்று சொல்கிற இடத்துல என்ன 10 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் வேத வசனம் என்னுடைய பலகீனத்தை சுத்திகரிக்கும். வேத வசனம் என் தரித்திரத்தை மாற்றி போடும். வேத வசனம் எனக்குள்ள வரும் பொழுது என் வியாதியாக இருக்கிற, அதனால தான் பைபிளில் வசனம் சொல்லுது, எலிசாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் நாகமான் சுகமானான். அல்லேலூயா. அவன் தண்ணில முங்கினதுனால தண்ணிக்கு வல்லம் அல்லங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால் அந்த வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவன் சொல்றான், நீங்க பெரிய காரியம் சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல, சின்ன காரியம் தாங்க சொன்னாரு, அதுல போய் முங்கி எழுந்துருங்க. ரைட், முங்கி எழுந்தான். ஒரு சிறு பிள்ளை தோளை போல அவன் சரிடம் மாறிற்று. அவன் வந்து சொன்னான், உங்க ஊர்ல ஒரு பை மண் எடுத்துட்டு போறேன்யா, இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நான் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. இந்த வார்த்தையை சொல்வதற்கு தான் கர்த்தருடைய, அதான் மகிமை. தேவன் என் ஜனம் என் துதியை என்ன பண்ணுவாங்க, சொல்லி வருவார்கள். கவனிச்சு பாருங்க, தேவன் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைக்கிறார். அழிவுக்கு தப்பி வைக்கிறார். என் சூழ்நிலை விழுந்து போற மாதிரி இருக்கலாம், ஆனா தேவ வார்த்தை மீண்டும் என்னை கட்டி எழுப்பி என்ன பண்ணுமா, என்னை நிலைநிறுத்தும், என்னை ஆசீர்வதிக்கும். அப்படிப்பட்ட வார்த்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். எனக்கு நிறைய வேலைகள் ஆரம்ப நாட்களில் ஊழியத்தில் மிகுந்த தரித்திரம் இருக்கும். சில அன்னைக்கு சாப்பாடே இருக்காது. அப்போல்லாம் நம்மளாம் பாட்டு பாடுவோம் ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லையா, தனிமையாக இருக்கும் பொழுது கூட பாட்டு பாடி ஜோம் பண்ணுவோம். நான் எப்படி பாட்டு பாடி ஜோம் பண்ணுறோமோ ஒரே பாட்டை கண்டினியூவாகவே பாடிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அந்த பாட்டு பாடும் பொழுது எனக்கு ஒரு பலன் கிடைக்கும், அந்த பாட்டு பாடும் பொழுது எனக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். அதில் ரொம்ப பிடிச்ச பாட்டு போவாஸ் போவாஸ் என்கிற பாட்டு. அந்த பாட்டில் இப்படி ஒரு உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போவாஸ் போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. இந்த பாட்டை கண்டினியூவாக 2 தடவை 3 தடவை படிப்பேன். கொஞ்ச நேரம் கழித்து அள்ள ஆரம்பிச்சிடும், ஆண்டவரே பசிக்க, ஆண்டவரே இந்த நிலைமை எவ்வளோ நாள் போகும், எவ்வளோ நாள் இப்படி இருக்க போகிறேன், எவ்வளோ நாள் இந்த தரித்திரத்தை சந்திக்க போகிறேன். ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து அதே இருதயம் இப்படி பாடிச்சு, ஒருவேளை நான் ஆண்டவருக்குள்ளே வரலைன்னா இவ்வளோ பெரிய மகிமையான ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. அல்லேலூயா. பாடுகளை கண்டு பயப்படாதீர்கள். பாடுகளின் வழியாய் கர்த்தரோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். பாடுகளின் வழியாய் பரலோகத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த பாடுகளிலும் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அந்த பாடுகளிலும் உங்களுக்கு மேன்மை இருக்கும். அந்த பாடுகளிலும் உங்களுக்கு ஒரு பெரிய தயவு இருக்கும். அதுதாங்க ஆண்டவர் தர்ற ஒரு பலன். பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, எடுத்து வாசிங்க. ரூத் எழுதின புத்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 17வது வசனம். எடுத்து வாசிங்க. ரூத் 3வது அதிகாரம் 17வது வசனம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, போவாஸ் சொல்றாரு, நீ வெறுமையா என்ன பண்ணாத, உன் மாமியார் அண்டையில் திரும்பி போகாத, இந்த கோதுமையை என்ன பண்ணு, கொண்டு போ. இந்த 6 படி வார்கோதுமை என்ன பண்ணு, கொண்டு போ. நன்றாய் கவனித்து கொள்ளுங்க. இதில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த போவாஸுக்கே நம்ம அவன் யாரை, அந்த ரூத்தை வெறுமையாக அனுப்ப விரும்பலையாம். இயேசுவை கவனித்து பாருங்க. இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு உங்களை வெறுமையாக அனுப்புவாரா? இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டு உங்களை துக்கத்தோடு அனுப்புவாரா?
தேற்றி பலப்படுத்தி சமாதானத்தோடு உங்களை அனுப்புவார். அவருடைய சமாதானம் உங்களுக்கு ஒரு புதிய பலனை என்ன பண்ணும், கட்டளையிடும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெறுமையாக என்ன பண்ணாத, போகாத, கொடுத்து அனுப்பினார். இன்றைக்கும் நமக்கும் அப்படி தாங்க. நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலையில் கவலை போராட்டம் இருந்துச்சோ அதெல்லாம் மாற்றி உங்களை பலத்தோடு இந்த இடத்த விட்டு என்ன பண்ணுவார், அனுப்புவார். அவ்வளோ அன்புள்ள ஒரு தேவனாய் நம்முடைய தகப்பன் என்ன பண்ணுகிறார், காணப்படுகிறார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க இன்னொரு வார்த்தையை வாசிங்க, 11வது வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், வேண்டியதெல்லாம் செய்வேன். இன்னைக்கு இயேசு அப்படிதான் நம்மளை சொல்றாரு, நான் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் என்ன பண்ணுவேன், செய்வேன். நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. தேவ பலன் எனக்குள்ள வரும்பொழுதுதாங்க நான் ஜெபத்துல பலவானாய் காணப்படுவேன். நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கணும், என் காரியத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து கதறணும் அப்படின்னா என் ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா, பலனுள்ளதா இருக்கணும். நான் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த போராட்டம் மாறும், நான் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வேதனை மாறும், நான் ஜெபம் பண்ணும் பொழுது என் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார், நான் ஜெபம் பண்ற ஜெபத்தை இயேசு கேட்பாருங்கிற அந்த நம்பிக்கை எப்போ தெரியுமா, ஆண்டவருடைய பலத்துல நான் நிரப்பப்படும் பொழுது எனக்கு அநேக காரியங்கள் என்ன நடக்கும், அற்புதம் நடக்கும். பவுலும் சீலாவும் அந்த நடு ராத்திரியில அடித்து நொறுக்கப்பட்டு போராட்டத்துக்குள்ள வைத்திருக்கும் பொழுது பவுலும் சீலாவும் பாடி துதிக்கும் பொழுது அங்க நடந்த ஒரு காட்சி என்ன தெரியுமா, அந்த சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்து அந்த கதவுகள் திறக்கப்பட்டது. இவங்க கைகளில் போட்டிருக்கிற அந்த சங்கிலிகள், இவர்களுக்கு மேல் போட்டிருக்கிற அந்த நுகத்தடிகள் அப்படியே அது கலண்டு விழுந்தது. காரணம் என்ன தெரியுமா, அந்த துதி வழியிலான ஜெபம். ஒரு ஜெபம் அசைவை கொண்டு வர்ற அளவுக்கு நாம ஜெபம் பண்ணணும், அது நடக்கிற அளவுக்கு ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னா இயேசு சொல்லியிருக்கிறார், நான் ஏன் பலத்தினால உன்னை என்ன பண்ணுவேன், பலப்படுத்துவேன். பைபிளில் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இந்த காரியம் நடக்குது. இயேசு ஒரு இடத்துக்கு போயிருப்பார், அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திரளான ஜனங்கள் இருப்பாங்க, சாப்பாடு இருக்காது. அப்போ அவர் சொல்லுவார், இவங்களை வெறுமையாக அனுப்ப எனக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு வாங்க. கவனித்து பாருங்கள், கொஞ்சம், அதாவது 5 அப்பம் 2 மீன், அதை பிளஸ் பண்ணி கொடுத்த உடனே எல்லாரும் பரிபூர்ணமாக சாப்பிட்டு மீதம் எடுப்பாங்க. அந்த 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 வார்த்தையை கவனித்து பாருங்க. அவரால், அவருடைய வல்லமை இல்லை, அவருடைய பலன் எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்சத்தை மீதம் எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதம், அந்த அந்த பலன் இயேசுகிட்ட இருக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இயேசு வந்தால் நிச்சயமாக இப்படிப்பட்ட அற்புதங்களை என்ன பண்ணுவார், செய்வார். நம்மகிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் மாற்றி நன்மையாய் பெருக அவர் எப்படிப்பட்டவர், வல்லமை உள்ளவர். அப்ப கவனிச்சு பாருங்க, நாம் அதை கவனித்து பார்த்து ஜெபிக்கிறோமா, நாம் அதை கவனித்து பார்த்து ஜெபிக்கிறோமா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சூழ்நிலைகளை கண்டெல்லாம் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. சூழ்நிலையை கண்டு என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அந்த கொஞ்சத்தை ஆசீர்வதிச்சு அவர் சொல்றார், போகும்போச்சுல அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, சோர்ந்தே போகக்கூடாது. அப்போ அந்த கூட்டத்தையே சோர்ந்து போகக்கூடாதுன்னு ஆண்டவருக்கு தோணுமானால் நாம் அவருடைய சமூகத்தில் இருந்தால் நம்மை துக்கத்தோடு அனுப்புவாரா, நம்மை கவலையோடு அனுப்புவாரா, என்ன பலன் தேவையோ அதை தந்து நமக்கு அனுப்புவார். ஏனென்றால் இயேசு நம்மை அதிகமாக என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார். சில வேளைகளில் சில போராட்டம் அதிகமாக இருக்கிறது போல தோணும், சில சூழ்நிலைகள் ரொம்ப கைமீறி போனது போல இருக்கும். சில வேளையில் தோணும், அவ்வளோதான் முடிஞ்சிட்டோம் ஆண்டவரே, நீங்கள் என்ன இருக்குது, எவ்வளோதான். சிலவங்களாம் சொல்கிறது உண்டு, இதுக்கு மேலே போராட்டத்தை எங்கே சகிக்க, இதுக்கு மேலே போராட்டத்தை எங்கே சகிக்க, இவ்வளோ பிரச்சனையை பார்த்தாச்சு, இவ்வளோ வேதனையை பார்த்தாச்சு, நித்தமும் அழுதுகிட்டு தானே இருக்கிறேன். ஒன்றை மாத்திரம் கவனிங்க, இவ்வளோ போராட்டத்துக்குள்ளே நீங்கள் நடந்து போகிறீங்க இல்லையா, அது கிறிஸ்துவின் பலன். இவ்வளோ போராட்டத்தில் என்னைக்காவது ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்னைக்காவது சபைக்கு வராமல் இருக்கிறோமா? அடித்தாலும் இயேசு தான், ஆசீர்வதித்தாலும் இயேசு தான், தள்ளினாலும் இயேசு தான், அணைத்தாலும் இயேசு தான். அல்லேலூயா. நம்மளை எந்த சூழ்நிலையிலும் வெறுக்காம அணைத்து கொண்டு போறவர் இயேசு. அப்ப கவனிச்சு பாருங்க. அதனால தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கு, பயப்படாத, நீ உனக்கு வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஒரு முறை ஒரு இடத்துல நடந்த ஒரு சம்பவம்.
அந்த சகோதரிக்கு நீண்ட நாளாய் குழந்தை இல்லை, நிறைய போராட்டங்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். ஒரு குறிப்பிட்ட நாளில் நேர்த்தியாய் அந்த குழந்தை பெற்றெடுக்க தேவன் பலன் கொடுத்தார். அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? எனக்கு நிறைய வேளைகளில் ஜெபிக்க முடியாது, என் ஜெபம் குறைவானது, என்னால் சரியாக ஜெபம் பண்ணிட முடியாது, ஆண்டவர் இரக்கமாக இந்த குழந்தையை கொடுத்தாங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க, சாட்சி சொன்னாங்க. அந்த சகோதரி ஷார்ப்பாக 4 மணிக்கு எந்திப்பாங்க. எத்தனை மணிக்கு எந்திப்பாங்க? 4 மணிக்கு. 1/2 hour தனி ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் 4:30லேருந்து 6 மணி வரைக்கும் ஒரு குழு ஜெபம் இருக்கும். 5:30 வரைக்கும் 6:30 வரைக்கும் என்னமோ ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு குழு ஜெபம் இருக்கும். 1.5 மணி நேரம் இதில் ஜெபம் பண்ணுவாங்களா? நான் ஒரு கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் மத்தியானம் 2:30 to 3:30, நைட்டு 9 to 10 நடத்துவேன். இதில் 2 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, கலந்து கொள்வாங்க. இந்த 2 மணி நேரமும் என்ன பண்ணுவாங்க, கலந்து கொள்வாங்க. இப்போ அவங்களுடைய ப்ரேயர் டைம் எவ்வளோ நேரம் ஆச்சு? 4 hours ஆச்சு. இது போக அவங்க சாயந்தரம் இவ்வளோ மணி நேரத்துலேருந்து இவ்வளோ மணி நேரம் யார் இடியே விழுந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கதவை திறக்கவோ பேசவோ மாட்டாங்க. அந்த டைம் இயேசுவுக்கு டைம். இவங்க சாட்சி சொல்லும்போது என்ன சொன்னாங்க, என் ஜெபம் சரியாக எனக்கு வராது, நான் நிறைய வேளை சரியாக ஜெபம் பண்ணவே மாட்டேன். இவங்க தனி ஜெபம் பண்ணாட்டாலும் இந்த ஜெபத்தை கண்டினியூவாக என்ன பண்ணணும், பண்ணி ஆகணும். என் ப்ரேயர் டீமில் இவங்களும் இன்னொருத்தவங்களும் கண்டினியூவாக என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். இதே ஜெபத்தை பண்ணிவிட்டு இதில் இன்னொரு சகோதரி உண்டு, அவங்களும் லீட் பண்ணி நடத்துவாங்க ஜெபக்குழுக்கள். அந்த சகோதரி போன வருஷம் 3 முறை பைபிள் முடித்தாங்க. இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி ஜெபம் பண்ணிவிட்டு 3 முறை என்ன முடித்தாங்க, பைபிள் முடித்தாங்க. அதில் ஒரு முறை முழு முழங்கால்லேன்னு என்னென்ன பண்ணாங்க, படித்தாங்க. யோசித்து பாருங்கள். அப்போ இவங்க ஒரு நாளைக்கு இயேசுவுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும், புரியுது அவங்களுக்கு? ஒரு மனிதர் இவ்வளோ நேரம் ஒதுக்குனா அவங்க ஜெபம் எப்படி இருக்கும், அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய அந்த தேவ ஆலோசனை எப்படி இருக்கும். அவங்க நிறைய பேருக்கு யூடியூப் வழியாக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுற எல்லாருக்கும் அற்புதம் நடக்கும். நிறைய பேர் சாட்சி போடுவாங்க. கடந்த நாட்களில் எனக்கு ஒருத்தங்க சென்னையிலேருந்து லெட்ரு அனுப்பியிருந்தாங்க, மேரேஜ் லெட்ரு. இந்த மாதிரி என் பையனுக்கு 32 வயசுக்கு அப்புறம் திருமண காரியத்தை ஆண்டவர் ஒழுங்கு பண்ணார், நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணீங்க, கட்டாயம் என் திருமணத்துக்கு என்ன பண்ணணும், வரணும் அப்படின்னு. ரொம்ப ஏழ்மை, ஆட்டோ ஓட்டுற பையன். அப்போ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணார். இன்னொருத்தங்க வேலூர்லேருந்து அவங்க லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் ஜெபம் அந்த திருமணம் தடையாக இருந்துச்சு. அப்போ காரியங்களை வாய்க்க செய்கிறது எல்லாருக்கும் அதில் பண்ணுற சிஸ்டர் யாருன்னே தெரியாது. ஏன்னா நான் தான் அதை அட்டன் பண்ணி நிறைய பேருக்கு என்ன பண்ணுவேன், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவேன். அவங்க ரிட்டன் ஜெபம் பண்ணி அதை அனுப்பிவிடுவாங்க. அப்போ கவனித்து பாருங்கள், இவ்வளோ அற்புதம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, அவங்க தேவனை விட்டு பிரியறதே இல்லை. யோசித்து பாருங்கள், இவ்வளோ டைம் ஒதுக்கின்னு. நான் சில டைம்லாம் யோசிப்பேன், ஊழியக்காரர் எனக்கு இவ்வளோ நேரம் ஒதுக்குறதுக்கு என்ன பண்ணதும், அவங்க அவ்வளோ கரெக்டாக இருப்பாங்க. அந்த டைமிங், ஆண்டவர் கொடுக்குற நேரம், அதுலேயும் அந்த 3 முறை படிக்கிறக்கெல்லாம் டெய்லி 1.5 மணி நேரம் பைபிள் டைம் ஒதுக்கணும். எவ்வளோ நேரம் ஒதுக்கணும்? 1.5 மணி நேரம் அவங்க ஜெபம், அந்த பைபிள் ரீடிங் மட்டும் ஒதுக்கணும். அவங்க சொல்லுவாங்க, பைபிள் ஸ்பீடாக படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. அவ்வளோ கரெக்டாக அந்த லெவலில் அழகாக படிப்பாங்க அவங்க பைபிள். நம்ம இப்போ நான் ஊழியக்காரர், சில ஊழியக்காரர், அவங்களுக்கு நிறைய ஊழியக்காரங்க என்னென்ன வெரைட்டியாக பிரசங்கம் பண்ணுறாங்க, எதை குறித்து ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பிரசங்கம் பண்ணுவாங்கங்கிறது அவங்களுக்கு லிஸ்ட்டு தெரியும். இந்த ஊழியக்காரர் தீர்க்க தரிசனத்தை குறித்தே பிரசங்கம் பண்ணுவார், இவர் இதை குறித்து, இவர் சொப்பனத்தை குறித்து, இப்படி ஊறுபட்ட ஊழியக்காரை குறித்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க டைம் அப்போ பாருங்கள், சமையல் பண்ணும் பொழுது மெசேஜ் கேட்பாங்க, வீட்டில் சும்மா இருந்து வேலை செய்யும் பொழுது மெசேஜ் கேட்பாங்க. அவங்க டைம் எல்லாம் என்னதான் இருக்கும், ஏசு 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 ஏசு. அப்போ கவனிங்க, ஒரு மனிதனுக்கு பலன் எங்கே உண்டாகுது தெரியுமா? கிறிஸ்துவோடு இருக்கிற நேரம், கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியம். நம்ம எவ்வளோ நேரம் இயேசுவுக்கு, இந்த ரூத்தை குறித்து சொல்கிறார், நீ வெறுமையாக போகாத, இதை என்ன பண்ணு, கொண்டுட்டு போ, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுவேன், செய்வேன். அப்போது கிறிஸ்துவின் பலனில் நிரப்பப்பட, அதான் கிறிஸ்துவுடைய பலன் ஒன்று இருக்குது, அதை நான் என்ன பண்ணணும், சுதந்திரிக்கணும். நான் எப்படி ஜெபம் பண்ணணும், அதுக்கு ஆண்டவர் பலன் தருவார். நான் பாவத்தை மேற்கொள்ள எனக்கு பலன் தருவார், நான் சோதனையை மேற்கொள்ள எனக்கு பலன் தருவார். பவுல் நிறைய சாதித்தார், நிறைய ஊழியங்கள் செய்தார், மரித்தவர்களை எழுப்பினார், பல பட்டணங்களை கலக்கினார், சில தீவுகளுக்குள்ள அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார், சில இடங்களில் முடிந்தோம் என்ற இடங்களில் புதிய புதிய வாசல்களை இவருடைய ஜெபம் என்ன பண்ணிட்டு கொண்டு வந்தது. அந்த பவுல் சொல்றார், இந்த கிறிஸ்துவின் பலத்தினால் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. அந்த
அந்த அதிகாரம் உண்டு. இங்க இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கிறிஸ்துவின் பலத்தில் என்ன பண்ணுங்க, நிரப்பப்பட ஆயத்தப்படுங்க. அந்த கிறிஸ்துவின் பலன், அந்த கிறிஸ்துவின் பலன் உங்களை அவமானத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும். அந்த கிறிஸ்துவின் பலன் உங்க பலகீனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும். அந்த கிறிஸ்துவின் பலன் உங்க தரித்திரங்களை மாற்றி போடும். அந்த கிறிஸ்துவின் பலன் உங்களுக்கு புதிய புதிய ஆலோசனைகளை கொண்டு வரும். அந்த கிறிஸ்துவின் பலன் நிறைய அற்புதங்களை உங்களுக்கு என்ன பண்ணும், செய்யும். நீங்க எப்படி தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறீர்கள். அதனால தான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, கட்டளையிட்டார். எடுத்து வாசிங்க, ஏசாயா 37வது அதிகாரம் 1வது வசனம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவாகிய எசேக்கியா, இவர் ஒரு நல்ல ராஜா, தேவனை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு ராஜா. இவர் சொல்றாரு, இவருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஒரு ராஜா வந்து இவனை மிரட்டுறான். நல்ல கவனிங்க, ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோடு மல்யுத்தம் இல்லை, ஒரு சண்டைக்கு இல்லை, யுத்தத்தை தொடங்கினாங்கன்னா அது போராட்டமாக இருக்கும். ஆனால் இந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா, இவர்களை கலங்கடிக்கக்கூடிய போராட்டம், இவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு போராட்டம். இந்த ராஜா அங்கே போய் சரண்டர் ஆகக்கூடிய அவனுடைய வார்த்தை அவ்வளோ கலக்கங்களை கொண்டு வருகிறது. இந்த கலக்கத்தை மாற்ற இவர் எங்கே போனார் தெரியுமா, தேவ சமூகத்துக்கு போனார். இந்த கலக்கங்கள் மாறுவதற்கு தேவ சமூகம். அப்போ எசேக்கியா ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன் பலன் என்னை இன்னும் பலன் உண்டாக்கணும் அப்படின்னா நான் எங்கே போகணும், கர்த்தருடைய சமூகம். ஒரு ராஜா நல்லவர், நல்ல படை வீரர்களை வைத்திருக்கிற ராஜா, அவர் ஒரு மாற்றத்தை பார்க்கணும், ஒரு மாற்றத்தை செய்யணும் அப்படின்னா அவர் எங்கே போயிருக்கிறார், தேவ சமூகம். அப்போ எங்கே இருக்கிற உங்களை கவனித்து கொள்ளுங்க. இன்னைக்கு உங்கள் போராட்டம் மாற, உங்கள் வாழ்க்கையில் பலன் உண்டாக நீங்கள் எந்த இடத்த தெரிந்து கொள்கிறீங்க, எங்கே போகிறவங்களா இருக்கிறீங்க. நீங்கள் போகிற இடம் சரியாக இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவ பலனை என்ன பண்ண முடியும், கண்டுகொள்ள முடியும். இந்த ராஜாவுக்கு விரோதமாக வந்த ராஜா கிட்ட இவர் சண்டையே போடலை, யுத்த களத்துக்கு போகவே இல்லை. அங்கே இவர் பண்ணின ஜெபத்துக்கு ஆண்டவர் பரலோகத்திலேருந்து ஒரு தூதர் அனுப்புகிறாரு. 180,000 பேர் அந்த தூதர் என்ன பண்ணுகிறார், சங்கரித்து போடுகிறார். அந்த சம்பவத்தை பாருங்க. அவ்வளோ பேரையும் அந்த தூதர் வந்து வெட்டி வீழ்த்துறக்கு காலையில் தொடங்கி சாயந்தரம் வரைக்கும் நடந்திருக்குமா? கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த யுத்தம் என்ன பண்ணியிருக்கோம், சத்தம் போடுறவன் கடைசி சத்தம் போடுறவங்களுக்குள்ள அங்கே என்ன பண்ணியிருக்கோம், அந்த யுத்தமே முடிந்து போயிருக்கும். எவ்வளோ வல்லமை பாருங்க. இவன் தேவ சமூகத்துக்கு போனதினால் கர்த்தருடைய வல்லமை உள்ள தூதன் எங்கே போனான், இவன் போக வேண்டிய இடத்துக்கு அவன் கடந்து போனான். நம்மளும் அப்படி தாங்க. நாம தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் மங்கி இருக்கிற பகுதி, வேதனையாக இருக்கிற பகுதி, போராட்டம் நிறைந்திருக்கிற பகுதி இருக்குதோ அங்கெல்லாம் கர்த்தருடைய வல்லமை நமக்காக வெளிப்படும். அங்கெல்லாம் கர்த்தர் நமக்காக வெளிப்படுவார். அங்கெல்லாம் கர்த்தர் நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். ஆயத்தப்படுங்க. கர்த்தர் அவனுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாராம் பாருங்க. எடுத்து வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க, 37:6. அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் கண்டு நீர் என்ன பண்ணாதையோ, பயப்படாதையோ. அதெல்லாம் கேட்ட என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்ததான் சொல்றாரு, ஏசு உங்களை மறக்கலை, பயப்படாதீங்க. யார் எந்த வார்த்தை சொன்னாலும் அதை கண்டு ஒடிந்து நொறுங்கி போன பாத்திரமா இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை தரப்போகிறார். ஆண்டவர் நிறைய மாற்றங்களை கொடுக்க என்ன பண்றார். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் கண்டு என்ன பண்ணாத, பயப்படாத. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இங்க இரு, நான் அங்க போய் என்ன பண்ண போறேன், யுத்தம் செய்ய போகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி தாங்க. எங்கெல்லாம் வருத்தத்தோட வேதனையோடு காணப்பட்டீங்களோ கர்த்தர் அங்கே கடந்து போவார். ஆண்டவருடைய பலன் உள்ள வரும்பொழுது ஜெபம் மங்கி இருக்காது. ஆண்டவருடைய பலன் உள்ள வரும்பொழுது நம்முடைய துதி மங்கி இருக்காது. ஆண்டவர் உள்ள வரும்பொழுது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம இன்னும் என்ன பண்ணுவோம், ஆயத்தப்படுவோம். நம்ம அப்படியே எழுந்திருக்க போகிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் பேசும்படியாக நம்மை நாமே
நம்மை அப்படியே ஒப்பு கொடுக்க எல்லாரும் அப்படியே எழுந்திருக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், ஆண்டவரை நோக்கி நம்ம தேட போகிறோம். இயேசு நமக்கு நன்மையானதை தர, இயேசு நமக்கு நன்மைகளை வெளிப்படுத்த அப்படியே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கலங்கி இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் புதுபலனை தர வல்லமை உள்ளவர். வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு அவர் புதுபலனை தர வல்லமை உள்ளவர். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை அதுதான், நான் உன்னை கைவிடுறதில்லை, நான் உன்னை கைவிடுறதில்லை, நான் உன்னை கைவிடுறதில்லை. சில வேளைகளில் தோடுதில்லை, எப்போ ஆண்டவரே எனக்கு மேன்மை கிடைக்கும், எப்போ ஆண்டவரே எனக்கு உயர்வு வரும், எவ்வளோ காலம் நான் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்க போறேன். சிலர் என் வார்த்தைக்கு ஆப்போசிட் பதில் கொடுக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏசப்பா ஏன் வாழுறேன், ஏன் வாழுறேன் ஆண்டவரே? எனக்கு சில சூழ்நிலையை சமாளிக்க தெரியல ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் நீங்க பலன் பெற போறீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கவலைப்படாதீங்க, உங்களை அழைத்தவர் இயேசு, உங்களை பலப்படுத்த வந்திருக்கிறவர் இயேசு. உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மை செய்வார், உங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்வார். அப்படியே இயேசுவை நோக்கி பாருங்க. இங்க இயேசு கடந்து வந்திருக்கிறார், இங்க இயேசு உங்களோடு பேசும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இங்க ஒரு தூதர் கடந்து வந்திருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறேன். அந்த தூதருடைய வஸ்திரங்கள் அப்படியே பிரகாசமா இருக்கிறது. அவர் உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களோடு, அவர் கைகளில் ஒரு 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 சார்ட் பேப்பர் போல, அது ஒரு மாதிரி டைரி போல இருக்கு. அதை ஓபன் பண்ணி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறேன். அதுல சிலருடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரா, சிலருடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தரப்போறேன்னு சொல்லுகிறார். அந்த தூதர் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறான், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நிறைய பேர் பரியாசம் பண்ணதுனாலே சில வேளையில வீட்டுல வந்து தனித்து அழுது ஜோ பண்றல்ல, ஏன் ஆண்டவரே இப்படி பண்றாங்க, என்ன கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க ஏசப்பா. என்ன கஷ்டப்படுத்துற மாதிரியே பேசுறாங்க. ஒவ்வொருவரும் அப்படியே உங்க பாரத்தை இயேசுகிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்க பாரத்தை இயேசுகிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவன், அவர் உங்களுக்கு இரக்கங்களை காண்பிக்கிற தேவன், அவர் உங்களுக்கு வேதனையை மாற்றுகிற தேவன். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை பலப்படுத்த போறேன், நான் உன்னை பலப்படுத்த போறேன். நம்ம மன்றாடுகிற ஒரே காரியம்தான், நம்ம மன்றாடுகிற ஒரே காரியம்தான், ஆண்டவர் இரக்கங்களினாலும் தயவினாலும் நம்மை பலப்படுத்துவார். ஒவ்வொருவரும் அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை, ஆண்டவரே எனக்கு கிருபை. உங்க நன்மையினால, உங்க கிருபையினால, உங்க இரக்கத்தினால, உங்க தயவுள்ள கரங்கள், உங்க கிருபை உள்ள கரங்கள், ஒவ்வொருவரும் உங்க பலத்துல நாங்க நிரப்பப்படணும், உங்க பலத்துல நான் நிரப்பப்படணும், உங்க பலத்துல நாங்க நிரப்பப்படணும், உங்க வல்லமையில நாங்க நிரப்பப்படணும், உங்க ஆசீர்வாதத்துல நாங்க நிரப்பப்படணும். கவலைப்படாதீங்க, இயேசுகிட்ட சொல்லுங்க, இயேசுகிட்ட சொல்லுங்க. அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவன். இயேசு இங்கே சிந்தப்படுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் அவர் பதில் தருகிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரொம்ப வேதனை, மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை தெரிந்து கொண்டாய் என்று நினைக்கிற, நான் உன்னை அழைத்தேன். இந்த போராட்டங்களுக்கு நடுவுல நான் உன்னை அழைத்தேன், இந்த வேதனைக்கு நடுவுல நான் உன்னை அழைத்தேன். உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைல்ல, உங்களை இப்ப யாருமே உண்மையா பார்க்கல, பாரமா நினைக்கிறாங்களோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் காணாமல் போன ஆடை தோல்ல போட்டு சுமக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க நடக்க முடியலன்னு சொல்லும் பொழுது இயேசு உங்களை தோல்ல சுமக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்பா எனக்கு இறங்குங்கன்னு சொல்லுங்க.
தகப்பனே எனக்கு இரக்க பாராட்டுங்கன்னு சொல்லுங்க. தகப்பனே எனக்கு வல்லமே வெளிப்படுத்துங்கப்பா. என்னால முடியல ஆண்டவரே, இந்த வேதனையை தாங்க முடியல, இந்த போராட்டத்தை என்னால தாங்க முடியலப்பா. எப்படி நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கிருபை ஊற்றுங்க ஆண்டவரே, இரக்கங்களை ஊற்றுங்க ஆண்டவரே, நன்மைகளை ஊற்றுங்க. எல்லாரும் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இந்த இடத்துல இயேசு உங்களோடு பேச போகிறார். அடுத்த 10 நிமிடம் ஆண்டவர் உங்களோடு இடைபெட போகிறார். ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். கேளுங்க, கூட பேசுங்க. டாடி, என்ன தெரிந்து கொண்ட முகாந்திரத்தை ஆண்டவரே மீண்டும் நீர் பேசுவீராக, மீண்டும் என்னோடு இடைபெடுவீராக. கர்த்தாவே, என் தகப்பனே எனக்கு இரக்கம் பாராட்டும், என் தகப்பனே எனக்கு இரக்கம் பாராட்டும். இங்கு ஒருவர் அருகே ஆண்டவர் கடந்து வந்து சொல்லுகிறார், நீ மீண்டும் உன்னை அர்ப்பணி. நீ நிறைய இடத்துல தோல்வி பெற்றுட்ட. அன்பு தங்கச்சி, உன்னோடு ஆண்டவர் பேசுகிறார். நீ நிறைய இடத்துல தோல்வி பெற்றுட்ட. மீண்டும் அர்ப்பணி. கர்த்தர் அழைத்த அழைப்பை நீ உதாசீனப்படுத்தினாய். கர்த்தர் அழைத்த அழைப்பை நீ புறம்பை தள்ளினாய். மீண்டும் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல். அவர் இந்த வனாந்தரத்திலிருந்து மீண்டும் அழைத்து உன்னை அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீ ஒரு நாள் பெற்ற அந்த கழுவின் பலன் உன் கண்களை திறந்தருளினது, மறைபொருளை வெளிப்படுத்தினது. மீண்டும் உனக்குள்ளே காரிருள் வந்திருக்கிறது. நீ அப்புறப்படுத்த வேண்டியது என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு தங்கச்சி, உன் வலது கரங்களை உயர்த்தி உனக்கு முன்பாக இருக்கிற ராஜாவிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன் வஸ்திரத்தை புதுப்பிக்க போகிறார். உன் வஸ்திரத்தை புதுப்பிக்க போகிறார். ஆண்டவர் உன் வஸ்திரத்தை புதுப்பிக்க போகிறார். இங்க இன்னொருவரை தொடும்படியாய் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை ஏளனமாய் பேசினவர்களுக்கு முன்பாக என் கிருபையை விளங்க பண்ணுவேன். நீ கலங்கிட்ட, எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆண்டவரே. இந்த வறுமையிலிருந்து என்னை தூக்க யார் கொடு? இதோ பரதீசியாய் தெருக்களில் இருந்து சுரண்டி கொண்டிருந்தவனை தேவன் ஒரே இரவு பொழுதில் மாற்றினார். யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டத்தனையாயிருந்தது. யோபனுடைய முன்னிலைமை பின்னிலைமை அது இரட்டத்தனையாயிருந்தது. அது அவ்வளோ மகிமையாயிருந்தது. ஆண்டவர் இங்கே இன்னும் 2 பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். நீ கலங்கி கொண்டிருக்கிறது என்ன? குடும்பத்தில் இருக்கிற இந்த போராட்டத்தை தாங்க முடியலன்னு வேதனைப்படுறீங்களா? என் பிரச்சனையை வெளியே சொல்ல முடியல, என் போராட்டத்தை வெளியே சொல்ல முடியல, அவ்வளோ கலங்கி கொண்டிருக்கிறேன், அவ்வளோ போராட்டத்தில் கலங்கி கொண்டிருக்கிறேன். சில வேளையில ஏகி அழுறீங்கல்ல, ஆண்டவர் சொல்றார், என் பார்வையில குழந்தை, அப்பா உன் தாய் தகப்பனும் கூட இல்லை, நான் கூடவே இருக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஆண்டவர் இன்னும் ஒருவர் இன்னொரு தாயாரோடு பேசுகிறார். நீங்க வயது முதிர்ந்த தாயார், சில காரியங்கள்ல ரொம்ப கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற ஒரு தாயார். உங்க சூழ்நிலை வனாந்திரத்துல விடப்பட்டது போல இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வனாந்திரத்திலேயே நான் உலாவுகிற கர்த்தர் மறந்துட்டியா? இந்த வனாந்திரத்திலேயே நான் உலாவுகிற கர்த்தர் என் பலனை உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்ன ஸ்தோத்தரிக்கிற, இன்னைக்கு நீ என்ன ஸ்தோத்தரிக்கிற. அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, சின்னஞ்சிறு வயதில் என்னை தெரிந்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார்.
ஒரு விசை கூட சின்னஞ்சிறுவாயது என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறுவாயது என்னை குறித்து விட்டார். தூரம் போய் நமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையின் பலன் உங்களை வல்லமையாய் பலப்படுத்தும். ஆண்டவர் அப்படியே கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பதற்கு நன்றின்னு கரங்களை தட்டுங்க. நீங்க ஆர்ப்பரித்த கரங்களை தட்டுங்க. எரிகோ தகர்க்கப்படும் பொழுது அவர்களுடைய உற்சாகம் பலம் வாய்ந்ததா இருந்தது. வேதம் சொல்லுகிறது, இதோ உடன்படிக்கை பெட்டி வரும்பொழுது அவர்கள் ஆர்ப்பரிப்பார்களாம். இன்றைக்கு அதை கொடுத்தவர் உங்கள் நடுவே கடந்து வந்திருக்கிறார். ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ராஜாவே உம்மை துதிக்கிறேனே சப்பா, துதிக்கிறேனே சப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை இந்த நாள்ல கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு நன்மையானதை தந்திருக்கிறார். என் குறைகள், என் பாடுகள், என் வேதனைகள் எல்லாவற்றிலும் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். சொல்றவங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. உங்க கிருபைக்கு நன்றி டாடி. என்னோடு இவ்வளவு நேரம் பேசின கிருபைக்கு நன்றி. என்னோடு இவ்வளவு நேரம் பேசின வல்லமைக்கு நன்றி. என் ஆற்றி தேற்றின அந்த தாய் நண்புக்கு நன்றி. என் கூட இன்னும் பேசுங்கன்னு சிலர் கேட்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாத, இவ்வளவு தூரம் நான் நடத்திட்டு வந்துட்டேன். இன்னும் என் கரம் கூடவே இருக்கும், இன்னும் என் கரம் கூடவே இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். தேங்க்யூ தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீங்க வேண்டுவதற்கு விரும்புவதற்கு அவர் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவர். காக்கும் வல்ல மீட்பருண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பருண்டனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் என் நேசர் மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே.
எங்களோடு இடைப்பட்டதற்கு நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிற அநேகருக்கு இன்றைக்கு ஆண்டவரோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை அதுதான், நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை மறப்பதில்லை. ஆண்டவர் உங்களோடு இந்த நாளில் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது, அநேகருடைய விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற ஒரு குறை உன்னிடத்தில் உண்டு. மீண்டும் அந்த பலனுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறீர்கள். அன்பு வாலிப தங்கச்சி, உன்னோடு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுகிறார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்ற ஒரு குறை, ஆண்டவர் மீண்டும் அந்த கிருபையை ஊற்றி இருக்கிறார். இதில் 2 பேரிடத்துல அந்த வார்த்தை வருகிறது. உனக்கு ஒரு சிறந்த அடையாளம் உண்டு. நீ ஜெபம் பண்ணும் பொழுது அப்படி ஃபயரான ஒரு அனுபவம் இருக்கும். இன்னொரு மகளுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். நீ ஜெபம் பண்ணும் பொழுது கண்ணீரோடு தான் ஒப்பு கொடுப்ப. நீ பிரச்சனை வந்துட்டுன்னா ஒரு குழந்தைய போல தெய்வ சமூகத்தில் விழுந்துருவேன். ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்ட வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கும் கிருபைக்கும் நன்றி. எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். அப்பிரோஜனமான வேலைக்கார கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் என்று இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.